பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த முதல் வார்த்தை ஒரு ஜெப வார்த்தை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மன்னிப்பு, forgiving. நாமும் எல்லாருக்கும் மன்னிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நானே செய்தி பேசியிருக்கிறேன். மன்னிக்க வேண்டும். இதற்கு அடுத்து ஒரு வார்த்தை வருகிறது, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அறியாதிருக்கிறார்கள். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒரு நபருக்கு உபத்திரவம் வரும் பொழுது, இப்ப நாமே எடுத்துக்கோமே, நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைக்கு ஊடாக நாம் நீதியை தேடுவோம். அப்படிதானா? உங்க சொத்தை ஒருத்தர் யாரோ பறித்து கொள்ளுகிறார்கள், உங்களுக்கு உரிய நன்மையை யாரோ ஒருவர் பறித்து கொள்ளுகிறார்கள், அல்லது அப்படிப்பட்ட சூழல் உண்டாகிறது என்று சொன்னால் நம்முடைய ஜெபம், நம்முடைய கூக்குரல் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே எப்படியாக நீர் ஒரு நியாயம் செய்ய மாட்டீரா, எனக்கு ஒரு நீதி செய்ய மாட்டீரா, நான் அநியாயமாக தண்டிக்கப்படுகிறேனே, நான் அநியாயமாக நடத்தப்படுகிறேனே, எனக்கு ஏதாயிலும் இறங்கி நீர் ஒரு அற்புதம் செய்து விட மாட்டீரா என்று நீதிக்காக கூக்குரல் இடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவரை சிலுவையில் அறையும் பொழுது அவர் இரக்கத்தின் நிறைவினாலே அவர் கூக்குரல் இடுகிறார். He cries out for mercy. அவருடைய இருதயம் முழுவதும் அன்பினால் நிரம்பி இருக்கிறது. அந்த அன்பின் நிறைவினாலே அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவே, தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அறியாதிருக்கிறார்கள். எப்பயுமே மன்னிப்பு, அந்த மன்னிக்க வேண்டும் என்கிற மனநிலை ஒருவருக்கு எப்போ வரும்னா, தனக்கு விரோதமாக ஒருவர் காரியத்தை செய்யும் பொழுது அவ்வளவு எளிதாக மன்னிக்க முடியாது. அப்படியே மன்னிச்சா கூட போ நான் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு ஏதோ பெருந்தன்மையா சொல்றது போல சொல்லுவோமே ஒழிய, புரிந்து அறிந்து மனசார மன்னிக்கிறவர்கள் இந்த உலகத்துல மிக மிக குறைவு. ஏன் அது குறைவாக இருக்கிறது, அல்லது ஏன் அவர்களால் மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால், அங்கு அங்கு அந்த அந்த மனதுருக்கம், இந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வு மனதுருக்கம், இந்த கம்பேஷன் ஹார்ட், மனதுருக்கத்தின் இருதயம். இந்த மனதுருக்கம் எப்படி இயேசுவுக்கு வருகிறது என்று சொன்னால், அதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு புரிதல் வருகிறது. தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒருவேளை அறிந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க? இவர் தான்ப்பா ரட்சகர், இவர்தான் தேவகுமாரன் அப்படிங்கிற அந்த அறிவும் புரிதலும் இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? அடிக்கிறதுக்கு மனசு வருமா? ஒருத்தனுக்கு புரிதல் இருந்தா கூட அடிக்கிறதுக்கு மனசு வந்து இருக்குமா? நம்ம உடனே திரும்ப ஒரு கேள்வி கேட்போம், அது எப்படி தெரியாம எப்படி நீ பண்ணிருப்ப? இவ்வளவு படிச்சிருக்கிற, இவ்வளவு அனுபவம் இருக்குது, அது எப்படி தெரியாம நீ பண்ணிருப்ப? எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்ணிருப்ப. நாமே ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து விடுவோம். திரும்ப கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அடித்தவன் அத்தனை பேரும் யூதன். அவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்த அத்தனை பேரும் யூதர்கள். யூதர்கள்னா ஒருத்தன் கூட படிப்பறிவு இல்லாதவன் இல்லை. ஆசாரியர்கள், பழைய ஏற்பாட்டை கரைத்து குடித்தவர்கள், வேத பாரகர்கள், அவர்கள் பைபிள் டீச்சர்ஸ், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள், பரிசேயர்கள், பக்தி வைராக்கியம் உடையவர்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். நம்ம நினைக்கலாம், ஏன் உனக்கு பைபிள் தெரிஞ்சா, உனக்கு பழைய ஏற்பாடு முழுவதும் தலைகீழ் மனப்பாடமாக தெரிந்திருந்தால் அதிலே இயேசு வருவார், மேசியா வருவார் என்பது உனக்கு தெரியாதா? நம்ம நியாயமா கேள்வி கேட்கறதுக்கு அத்தனை விஷயம் இருக்கிறது. உனக்கு தெரியாதா? தெரியுமே. அவனும் சொல்லுவான், மேசியா வருவார்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இவர் மேசியா இல்லை. உடனே நம்ம கேட்கலாம், இல்ல இல்ல அவர் சிலுவையிலே மரிப்பார் என்று ஏசாயா சொல்லி இருக்கிறானே, அவருடைய முகங்கள் அந்தகேடு அடைந்தது,
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கிறதே, அந்த மேசியா தானே இவர் என்று சொன்னார். இல்ல, நீ சொல்லுகிற மேசியா இவர் இல்லை. அவர்களுக்கு புத்தி இருந்தது, அறிவு இருந்தது. புத்திங்கிறத விட அறிவு இருந்தது, நாலேஜ் இருந்தது. ஆனா என்ன இல்லைன்னா புத்தி இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நம்ம நிறைய பேர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு நிறைய நேரங்களில் அறிவு இருக்கிறது, இதை செஞ்சா தப்புங்கிற அறிவு நமக்கு என்ன செய்யுது, இருக்குதா இல்லையா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், அறிவு இருக்கா கேளுங்களேன். அறிவு இருக்கான்னு கேட்கிறதே தப்பா நினைக்கிறோம் பாருங்க. ஏன்னா அந்த அறிவு இருக்குது. அறிவு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டா கோபம் வருங்கிற அறிவு நமக்கு இருக்குது. ஆனா என்ன இல்லை, புத்தி இல்லை. எதுக்காக கேட்க சொன்னங்கிற புத்தி இருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பீங்க பக்கத்துல, அறிவு இருக்குதான். புத்தினா என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்ற அறிவு இருக்கிறது, ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? புத்தி இல்லை. மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், ஐயா உங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்க யாரும் என்ன செய்யாதீங்க, கணவன் மனைவி சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இதே நபர் வீட்டில் போய் என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க. ஏன்னா அறிவு இருக்குது, என்ன கிடையாது, புத்தி. இப்ப மாதிரி பார்த்து கேளுங்களேன், உங்களுக்கு அறிவு இருக்கு சிஸ்டர், புத்தி இருக்குதா? கேளுங்க, பக்கத்துல கேளுங்க, சும்மா கேளுங்க. சண்டை வந்தா பரவாயில்ல, சண்டை வந்தா சொல்லலாம், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்ற புத்தி நமக்கு இருந்துச்சுன்னா மன்னிப்பது நமக்கு லகுவாக இருக்கும். அல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம், அவருடைய சிலுவையில தொங்கும் பொழுது மனதுருக்கத்தோடு இந்த ஜெபத்தை ஒரு முறை அல்ல பல 100 முறை அவர் சொல்லிக் கொண்டதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னா அவருடைய இருதயத்தில் மனதுருக்கம். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், அறியாமை செய்தாலும் அறியாமையினாலே செய்தாலும் பாவம் பாவமே. அப்படிதானா? நான் தெரியாம செஞ்சிட்டேன்னு கிணத்துக்குள்ள விழுந்தாலும் விழுந்ததுதான். அதுக்குரிய வலியும் வேதனையும் விளைவுகளையும் அனுபவித்துதான் ஆகணும். அவன் சொல்ல முடியாது, ஐயோ நான் தெரியாம செஞ்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி அந்த சூழலை மாற்ற முடியாது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவர்கள் மகிமையின் கர்த்தரை அறிந்திருந்திருப்பார்கள் ஆனால், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அறிந்திருந்தார்களே ஆனால் சிலுவையில் அறைய மாட்டார்களே, அறைஞ்சிட்டாங்க. இப்போ இயேசுவுடைய இருதயம் பதைக்கிறது, பரிதாபப்படுகிறது. மனதுருக்கத்தோடு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஏன் ஜெபம் பண்றாரு தெரியுமா? இவன் அறிஞ்சு செஞ்சாலும் அறியாம செஞ்சாலும் அதற்குரிய தண்டனை என்ன செய்ய போறான்? அனுபவிக்க போறான். இன்றைய நாள் வரைக்கும் யூதர்கள் அந்த தண்டனை அனுபவிக்கிறார்கள். இவருடைய இரத்தப்பழி எங்கள் தலைமையிலும் எங்களுடைய சந்ததியின் தலைமையிலும் விழட்டும் என்று சொல்லி அவர்கள் அறியாமையினாலே சொன்ன வார்த்தை இந்நாள் வரைக்கும் யூதருடைய சரித்திரத்தில் பார்ப்போமானால் அந்த இரத்த பழியை பல 1000 ஆண்டுகளானாலும் இன்றைக்கும் அந்த இரத்த பழியை சுமக்கிறார்கள். அறியாமையினாலே ஒரு விஷயத்தை செய்தாலும் அதற்கு வரவேண்டிய விளைவுகள் வந்தே தீரும். ஆனால் அதற்கு முன்னாடி இயேசு பதைப்போடு அவர் மன்னிக்கிறார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். ஆமென். இந்த காலை நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தவறு என்று அறிவிருந்தும்
புரிதல் இல்லாமல் இன்னும் எந்த தவறிலே நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள்? இந்த காலை நேரத்திலே நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இயேசுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற நாம், இயேசு அன்பானவர் என்பதை அறிந்து கொள்ளுகிற நாம், இயேசு என்னை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர் என்கிற அறிவு இருக்கிற நாம், நான் எதை நிறுத்த வேண்டும் என்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் நிறுத்த வேண்டியதை நிறுத்த வேண்டிய கட்டாய சூழலில் நீங்கள் இருக்கிறீர்கள். பெரிய பெரிய பாவங்கள் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கத்துல நான் தேவனுக்கு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியே தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆண்டவருக்கு தானே செய்கிறேன் என்று சொல்லி, நாம் ஆண்டவருக்கு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தவறான காரியத்தை செய்து சிக்கிக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், யோவான் 16 அதிகாரம் 2 இப்படி சொல்லுகிறது, உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். வாசிங்க இந்த வசனத்தை. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று, நல்லா கவனிங்க, உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இந்த வசனம் ஏதாவது புரியுதா உங்களுக்கு? யூதர்களுக்குள்ள என்ன தாட் இருக்குதுன்னா, எவனாவது ஒருவன் தன்னை தேவன் என்று சொன்னால் அவனை கொலை செய்ய வேண்டும், அப்படி கொலை செய்தால் அது தேவனுக்கு செய்கிற தொண்டு என்ற அறிவு அவர்களுக்கு இருந்தது. இது யூதர்களுடைய வாழ்க்கை. அதனால தான் இயேசுவை அவங்க சிலுவையில் அறைஞ்சாங்க. இயேசுவை அவர்கள் சிலுவையில் கொண்டதுக்கான காரணம்னா, இது நாம் தேவனுக்கு செய்கிற தொண்டு என்று நினைத்து கொண்டு செய்யத்தகாததை அவர்கள் செய்தார்கள். என்னுடைய பாரம் எல்லாம் இன்றைக்கு விசுவாசிகளா இருக்கிற நாம் நிறைய நேரங்கள்ல நான் ஆண்டவருக்கு தான் செய்கிறேன்னு சொல்லிட்டே தப்பு செய்கிறோம். பார்த்தீங்களா? அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு புரிதல், ஒரு புத்தி இந்த காலை நேரத்தில் நமக்குள்ளே ஆண்டவர் தரட்டும். ஆண்டவர் தரட்டும். நான் நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கி உதவி செய்கிறேன் பாருங்க. உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பது நல்லது, ஆனால் கடன் வாங்கி நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது அறியாமையினால் நீங்கள் செய்கிற பாவம். சிலர் நினைக்கிறார்கள், அப்படியே நாங்க கடன் வாங்கி நிறைய உதவி செஞ்சுட்டா ஆண்டவர் மறுபடியும் எங்களுக்கு திரும்ப தருவார், கடனெல்லாம் அழைச்சு நாங்க மிச்சம் மீதி எடுப்போமே. அப்படி ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவே இல்லை. அது தேவனுடைய வழியும் அல்ல, தேவனுடைய வழியும் அல்ல. அவர் நமக்கு என்ன தருகிறாரோ, அவர் நியமித்திருக்கிற பாதையில், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், குறுக்கு வழியில் அல்ல, அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் தேவன் நமக்கு என்ன தருகிறாரோ. உனக்கு 10 ரூபாய் வருமானம் தான் நேர் வழியாக தேவன் கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறார். அந்த 10 ரூபாய் தான் கொடுக்கிறாரா, அந்த 10 ரூபாயில இருந்து நீ உதவி செய். 10 ரூபாயில எவ்வளவு பாசு உதவி செய்ய முடியும்? 1 ரூபாய் தானே பாசு உதவி செய்ய முடியும். That's too much enough. அதை தாண்டி உன்னிடத்தில் தேவன் ஒருபோதும் ஒன்றை கேட்பதில்லை. அந்த 1 ரூபாய் உதவி செய்ய முடியுமா? அந்த 1 ரூபாய் உதவி செய்ய போதும். ஐயோ இது பெருசா தெரியாத, பெருசா தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். இது போல இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் தேவனுக்கு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே செய்கிற நிறைய தவறான விஷயங்கள். ஒருவன் சொன்னான், ஒரு ஸ்திரீ தன்னுடைய விலையேறப்பட்ட நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றின பொழுது அவன் ரொம்ப கால்குலேட்டிவா சொல்றான், இதை விற்று, இதை 300 பணத்துக்கு விற்று இதை தரித்திரருக்கு, ஸ்டேட்மெண்ட் சூப்பரா இருக்குது. வெளியில இருந்து பார்த்தா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 300 பணத்துக்கு விற்று இதை தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. இவன் வந்து சேரிட்டி கொடுக்க சொல்றான்ப்பா, ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்ய சொல்லுகிறான். இது ரொம்ப சூப்பரா இருக்குது, இதுதானே வழி. உடனே அதுக்கு ஏற்றாற்போல் 4 வசனத்தை எடுத்து பேசுகிற நபர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய
நீங்க நிறைய யூடியூப்ல இருக்க நிறைய செய்திகள் இன்றைக்கு மக்களுடைய மனதை குழப்புவதற்கு, வழி தடுமாற செய்வதற்கு நிறைய இருக்கிறது. நீங்கள் உங்கள் திருச்சபைக்கு போய் காணிக்கை கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்க விரும்பினால் நீங்களே ஏழைகளுக்கு போய் என்ன செய்யுங்க, கொடுத்து விடுங்கள். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இதை இன்னைக்கு இருக்கிறவன் இல்லை, இன்னைக்கு இருக்கிற யூடியூபர்ஸ் இல்லை, இன்னைக்கு இருக்கிற நபர்கள் அல்ல. இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே ஒருத்தன் சொல்லிட்டான். யார்கிட்ட சொன்னா? இயேசுவிட்டே சொல்லிட்டான். இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம். இயேசு சொன்னார், வாய் மூடுப்பா, இது இங்கு செய்யப்பட வேண்டும். இவள் என் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள். என்னை பற்றி பேசுகிற எல்லா இடத்திலையும் இவள் செய்ததும் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும், பேசப்படும். பேசப்படும்னா அவ எவ்வளவு காணிக்க கொடுத்தா அதை பத்தி இயேசு கிறிஸ்து மீன் பண்ணவே இல்லை. எவ்வளவு கொடுத்தாள் என்பதை பற்றி அல்ல, இவள் எவ்வளவு அன்பு கூர்ந்தாள். ஏன்னா அவர் பேசினது, அதற்கு பின்னாடி இருந்த அந்த உணர்வையும் அந்த அர்ப்பணிப்பையும் அந்த அன்பையும் இயேசு பார்த்தார். இந்த அன்பை பார்க்க மறந்தவர்களுக்கு இது வீண் விரயமாகத்தான் இருக்கும். இந்த காலை நேரத்தில் நமக்குள்ளே ஒரு புரிதல் வரட்டும். ஆண்டவரே, நான் தேவனுக்காக காரியத்தை செய்கிறேன், நான் தேவனுக்காக பேசுகிறேன் என்று சொல்லியே நிறைய நேரத்தில் நிறைய பேரை காயப்படுத்தி இருக்கிறோம், வேதனைப்படுத்தி இருக்கிறோம், வருத்தப்படுத்தி இருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் தேவ சித்தத்தை கலைத்து போட்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய அறியாமையினாலே செய்து சிக்கிக்கொண்ட விஷயங்களிலிருந்து என்னை விடுவித்தருளும். இனி ஒருபோதும் நான் அறியாமையினாலே காரியத்தை செய்துவிடக்கூடாது, என்னை மன்னியும் என்று தனிப்பட்ட முறையிலே நாம் ஜெபித்து நமக்கு ஒரு புரிதலை தேவன் தருவதற்கு கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சிறு குழந்தை இருக்குது, அந்த வீட்டில் ஒரு கேண்டில் இருக்குது, கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்குது. சிறு குழந்தை இல்லை, ஓரளவுக்கு விவரம் இல்லை, சொல்லுவதை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை வளர்ந்திருக்கிறது. அந்த கேண்டில போய் கை வைக்காத, கை வச்சால் சுடும் என்று சொல்லி கொடுக்கிறார் தாய். அதை மீறி 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 போகுது. அம்மா இருக்கும்போதெல்லாம் கவனமா பார்த்து கொள்ளுகிறாள். ஒரு நாள் அம்மா கேண்டில் வச்சு இந்த குழந்தைய வச்சுட்டு அவள் வேலையாக கிச்சன்ல இருக்கிறா. இப்ப நேரா போய் என்ன செய்யுது? சுட்டு கை வைக்குது, கை சுட்டு கை புண்ணாயிடுச்சு. இதை பார்த்தோன்னே அம்மா என்ன செய்வா? பிள்ளை அழுகுது, ஓடி வரும் தாய் என்ன செய்வா? கோபம் வந்து 2 போட்டு, அடுத்து சொல்லுங்க, கோபம் வரும், 2 போடு போடுவா, அடுத்து மருந்து வச்சு ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வச்சு, அடுத்து சமாதானமாகி அவள் கண்ணில இருந்து 2 சொட்டு கண்ணீர் வரும். அவள் கண்ணில இருந்து கண்ணீர் வரும். அதுதான் உணர்வு, அதுதான் உணர்வு. சரி, அவள் இருதயத்திலிருந்து உணர்வு ஏற்பட்டு அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துருச்சு. கண்ணீர் வந்தவொடனே புண்ணு சுகமாயிடுமா? அப்புறம் அந்த புண்ணு 6 வரைக்கும் யாருக்கு வேலை ஜாஸ்தி? கண்ணும் கருத்துமாக கவனித்து அந்த புண்ணை ஆற்றும் வரைக்கும் கவனித்துக் கொண்டே இருப்பார். புத்தி கெட்ட பிள்ளை செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தூர தள்ளிட மாட்டார். எடுத்த உடனே 2 கோபம் வரும், ஒரு அடி கொடுக்க தான் தோணும், அடிக்க தான் செய்வார். ஆனால் தான் செய்வது இன்னதென்று தெரியாமல் செஞ்சிருச்சு அப்படின்னு உடனே மன்னித்து அந்த குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு அதனுடைய அழுகை நிறுத்தி அதுக்கு என்னென்ன மருந்து போடணுமோ, எத்தனை நாள் அந்த புண்ணை அந்த காயத்தை ஆற்றுவதற்கு முயற்சி பண்ணணுமோ அத்தனை காரியத்தையும் அவள் செய்கிற ஒரு தாய். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவளுடைய அன்பு இருக்கிறனால தாங்க இன்னைக்கு நீங்க நானும் உயிரோடு இருக்கிறோம். நம்ம காயப்படுத்திட்டோம். நம்முடைய அறியாமையினாலே நிறைய நம்மை நாமே காயப்படுத்திட்டோம். ஆனா இப்பவும் நமக்கு புத்தி இல்லை. என்னது இல்லை தெரியுமா? ஆண்டவரே, நான் தான் ஜோம் பண்றேனே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு உடனே என் பிரச்சனைக்கு விடுதலை தர மாட்டேங்கிறீங்க? ஏன் நீ காயப்படுத்தி கொதறி வச்சிருக்கிற காயத்தை அது எப்படி உடனே சுகமாகும்? உடனே எப்படி சுகமாகும்? உடனே சுகமாயிடுச்சுன்னா நீ மறுபடியும் அதே குழியில தான் போய் விழுவ.
சரி, காயம் ஆயிடுச்சு, நான் பண்ணது தப்புங்கிற ரியலைசேஷனுக்கு வந்துட்டியா? புரிதல் வந்துடுச்சா? இயேசுவே என்னை மன்னியும் கேட்கிறியா? இயேசு உடனே மன்னிச்சிடுவாரு. அவர் ஏற்கனவே மன்னிக்க இருதயம் உடையவர், மன்னிச்சிடுவாரு. மன்னிச்சதுக்கு அப்புறம் அவரை சார்ந்து கொண்டால் அவர் அந்த காயத்துக்கு என்ன மருந்து போட்டா விரைவாக சுகமாகுமோ அந்த மருந்து போடுவார். அவர் மருந்தை போடுவதற்கு நாம் கையை நீட்ட வேண்டியது நம்முடைய வேலை, நம்முடைய வேலை. இந்த அம்மா போடுற மருந்து சுகமாகாது போல தெரியுது. நாமே இன்னொரு மருந்தை போடுவோன்னு இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தர் சொன்னாங்க 10 பேர் மருந்தை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? செப்டிக் ஆகி கையை எடுக்க வேண்டியது. கடன் பிரச்சனையில சிக்கிட்டீங்க. அறிவு இருந்துச்சு கடன் வாங்கக்கூடாதுன்னு, அறிவு இருந்துச்சு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு, ஆனா புத்தி இல்லை, மாட்டிக்கிட்டீங்க. இப்போ புத்தி தெளிஞ்சிருச்சு, நான் பண்ணது தப்பு. எப்போ? மூழ்கியாச்சு, இனிமேல் வர வழியே இல்லை, ஆண்டவர் தான் விடுதலை தர முடியும் அப்படிங்கிற அந்த புரிதலா இப்ப தகப்பனிடத்துல வந்தாச்சு. என் தகப்பனிடத்துல பூர்த்தியான சாப்பாடு உண்டு. தகப்பனே, உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னை மன்னியும் வந்து வந்தாச்சு. அப்பா கட்டி அணைச்சு மன்னிச்சுட்டாரு. மன்னிச்ச உடனே அடுத்து இளையகுமாரன் கேட்டானா, சரி என்னெல்லாம் மன்னிச்சுட்டேரு, இப்ப இருக்கிற சொத்தை மறுபடியும் எனக்கு தாருன்னு கேட்டானா? கேட்டான், அறதான் விழுகும். அவன் கேட்டது, எனக்கு சொத்துல வேண்டாம், உங்க அன்பு எனக்கு போதும், உங்க கூட நான் இருக்கிறேன், அது எனக்கு போதும். நான் திரும்ப கேட்கிறேன், அந்த மகனுக்காக அந்த தகப்பன் இன்னும் சொத்து சேர்க்காமல் இருந்திருப்பாரோ? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? மூத்த குமாரனுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, ஆனா இந்த இளைய குமாரன் ஒன்றும் இல்லாமல் தரித்திரனாக வந்திருக்கிறானே, இவனை சாகு வரைக்கும் தரித்திரனாகவே வைத்திருந்திருப்பாரா, அல்லது இவனை லிஃப்ட் பண்றதுக்கு ஏதாவது செய்யாமல் இருந்திருப்பாரோ? அதுதான் தகப்பனுடைய இருதயம். ஆனா அவர் செய்யும் வரைக்கும் அவருடைய அன்பின் மறைவில் மறைந்திருக்க வேண்டியது நம்முடைய வேலை. அவர் மன்னிக்க தயை பெருத்தவர், மன்னிச்சிடுவாரு. கடன் பிரச்சனை சிக்கிட்டோம், புத்தி இல்லாம சிக்கிட்டோம், ஆண்டவரே என்னை விடுவித்தருளும் என்று சொல்ல வரும் பொழுது அவர் என்ன செய்கிறாரோ அதுவரை பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நான் ஜோம் பண்ண ஆண்டவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனா என் சூழலே மாற மாட்டேங்குதுன்னா மாறாது, உடனே மாறாது. நீங்க ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பின் மறைவில் மறைந்திருங்கள். அவருக்கு தெரியும் எப்ப மாத்தணும் சொல்லி. கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது ஆண்டவரே அப்படின்னு அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த கழுத்தை நெரிக்கிற பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுவார். உடனடியான ரிலீஃப் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் பண்ணுவார். நம்ம என்ன நினைக்கிறோம், மொத்தமாக இன்னைக்கே ஜீபூம்பா ஃபுல்லாக மாறிடணும் அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் போய் அதே லூஸ்தனமான அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அவருடைய இருதய மனதுருக்கத்தில் இருந்தது, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னவர் அதே ஜனத்தை மறுபடியும் ரட்சிக்கிறார். அந்த 100க்கு அதிபதி இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறார், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சியிட்டார். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த 100க்கு அதிபதி பின்னாட்களில் இயேசுவின் சீசனாக மாறி இயேசுக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லுகிறார். எவன் அடித்தானோ அவனையே ரட்சித்து அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி அர்ப்பணிப்பவர்களுக்கு தம்முடைய தயவை தாராளமாய் பாராட்டின அந்த மனதுருக்கத்தின் இருதயம் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நம் மீது அன்புள்ளவர். ஆமென், அல்லேலூயா. அவர் மனதுருக்கத்தின் தேவன். நாம் அறியாமை செய்கிற பல தவறுகள், பல விஷயங்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் தேவன் பெயரை சொல்லிக்கொண்டே நான் ஆண்டவருக்கு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தவறான விஷயத்தை செய்கிறோமே. முதலாவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே நான் உம்முடைய பெயரை சொல்லிக்கொண்டு அல்லது வசனத்தை சொல்லிக்கொண்டே நான் செய்கிற தவறு என்ன என்பதை எனக்கு புரிய வைங்க ஆண்டவரே. என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி புரிய வைங்க, என் புத்திக்கு உரைக்கிறது போல புரிய வைங்க. இதை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க செய்கிற தவறை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு அல்ல. அறிவு நமக்கு ஏற்கனவே இருக்கும், புரிந்து கொள்வதற்கு தேவன் நம்ம நடத்தட்டும், தேவன் நம்ம நடத்தட்டும். ஆமென். இப்போ நம்ம டீல் ஆக வேண்டிய விஷயமே எக்கச்சக்கமா இருக்குது. இதை தாண்டி இன்னொன்னு என்ன தெரியுமா, உங்களுக்கு விரோதமாக யாராவது தீமை செய்தால் இதை புரிந்து கொள்ளுங்கள், இது தீமைன்னு தெரிஞ்சிருந்தா அவன் பண்ணியிருக்க மாட்டான்.
நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டோம். இது தப்புங்கிற புரிதல், அறிவு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நீ நல்லா படிச்சிருக்கிற, இவ்வளவு அனுபவம் இருக்குது, உனக்கு அறிவு இல்லைன்னு கேட்கிறோம். அறிவு இருக்குதுங்க, புத்தி இல்லை. புத்தி இல்லை. அதனால தான் புத்தி இல்லாம சில விஷயத்தை செஞ்சிட்டான். அதனால நீங்க தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாம செய்யறாங்க. செஞ்சாலும் அதுக்குரிய தண்டனை, அதுக்குரிய விளைவுகளை அவங்க என்ன செய்ய போறாங்க? ஃபேஸ் பண்ண போறாங்க. ஆண்டவரே மன்னிங்க. அப்படி அவர்கள் விளைவுகளை ஃபேஸ் பண்ணும்போது, பாத்தியா உனக்கு அறிவெல்லாம் போய் சிக்கிட்டியா, நல்லா வேணும் அப்படி சொல்லாம அவர்களை ஒரு தாய் உள்ளத்தோடு அணைத்து அந்த காயத்துக்கு மருந்து போடுகிற இயேசுவின் மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சீசனாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த கிருபையை எனக்கு பெருக பண்ணுங்க. இந்த புரிதலும் இந்த இருதயத்தின் உணர்வும் நமக்குள் வரட்டும். ஆமென்.